கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி 2 பேருமே ஹனிமூன் போகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் மறுநாளே வந்து அந்த கசாலாக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஹனிமூனுக்கு. ஒரு வழியாக ஃப்ளைட் ஏறி ஹோட்டலுக்குமே வந்தாச்சு. வந்த உடனே அவங்களும் வந்து பொக்கெல்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரூமுக்குமே அழைச்சிட்டு வந்துட்டு இதுதான் உங்கள் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரூமுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பட் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு இன்னொரு ரூம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் சாரி எல்லா ரூமே வந்து ஃபுல்லாகிடுச்சு, எந்த ரூமே வேக்கன்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஏதோ ஒன்று பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிப்ஸ் எல்லாம் கொடுக்கும். சரி ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரூம் இருக்குது, பட் அது அவ்வளோவா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் புக் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லவும் யாருக்கு ரூமு அப்படிங்கிற மாதிரி இவளும் கேட்குறா. உடனே இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், பேபி உனக்காக தான் அந்த ரூமு, நான் உன் கூட ஹனிமூன் ஒன்றா சேர்ந்து வரேன்னு தானே சொன்னேன், ஆனால் ஒரே ரூமில் தங்குறேன்னு ஒன்றும் சொல்லலையே, அதனால் நான் தான் இந்த ரூமில் இருப்பேன், நீ போயிட்டு அவர் எந்த ரூமை காட்டுறாரோ அங்கே போயிட்டு இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அதனால் நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லாமல் ஓகே போய் தொலைகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் போயிடுறா. பார்த்தா அந்த பையலுமே கூட்டிகிட்டு போயிட்டு ரூமை காட்டுறான். பார்த்தா அது ரொம்ப கலீஜியாக இருக்குது, ரொம்ப நாளாக பூட்டி கிடந்த ரூம் போல் ஒட்டடையாக இருக்குது. ஏன்னா இந்த ரூமை தான் நீங்கள் சொல்கிறீங்களா, அதெல்லாம் மனுஷன் தங்குவானா அப்படின்னு கேட்டால் இதுதான் வந்து வேக்கன்சி இருக்குது, வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ இருக்கிறா. இந்த பக்கம் இஷான் சிங்கப்பூர் போயிருந்தான் இல்லையா, அவன் வந்து திரும்ப வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா பொண்டாட்டிக்காரி நல்லா தூங்கிட்டு இருக்கா. உடனே இவனும் ஆசையாக போயிட்டு அவளை கிஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போயிட்டு இருக்கான். டக்குன்னு அவள் பயந்து போயிட்டு எழுந்திரிச்சிட்டு இருக்கா. உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, எப்போவுமே கிட்ட போனால் இது மாதிரி தானே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ அதனால் அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த தடவை வாயை விட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டான், எதுக்காக நீ என்னை விட்டு விலகி போயிட்டு இருக்க, நானும் கல்யாணமானத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீ இப்படி தான் இருக்க, அது மட்டும் இல்லாமல் நான் சிங்கப்பூர் கிளம்பி போயிட்டேன், ஆனால் நீ ஒரு வார்த்தை ஃபோன் கூட அடிச்சு என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு கூட விசாரிக்கல, அப்போ நீ என்னை மிஸ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். உடனே இவ வந்து டக்குன்னு அழுது சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் இல்லைங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், என்னால் இது எல்லாத்தையும் உடனே ஏற்றுக்க முடியல, அர்மானுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியல, அதுக்காக தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, மற்றபடி நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு சீக்கிரமாக வந்துடுங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அவனும் ரியலி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. பட் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கா, இவன் வந்து புருஷன் தான், பட் புருஷன் கூட ஒன்றா இருந்தா இவளோட சக்தியெல்லாம் போயிடும் போல, அதனால தான் விலகி இருக்கா போல, பட் இவனுக்கு இப்போ வாக்கு கொடுத்துட்டா. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கிற ஹோட்டலில் ஏதோ என்டர்டெயின்மெண்ட்காக டான்ஸு பார்ட்டிலாம் வைக்கிறாங்க போல். ஸோ அதுக்காக நம்ம ஹீரோயினி கிளம்பி ஃபஸ்ட்டே வந்துட்டா. பட் நம்ம ஹீரோ வருவான் அப்படிங்கிற நம்பிக்கைலாம் இல்லை, கண்டிப்பாக வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் மட்டும் முன்னாடி வந்து உட்காந்துருக்கா. பார்த்தா அவனுமே கிளம்பி வந்துட்டான். வேறு ஏதோ ஒரு பக்கத்தில் போய்ட்டு உட்கார போனால் உங்களோட சீட்டு அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேனேஜரும் அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயினி பக்கத்தில் போய் உட்காந்தா அவனடா வேணும்னே வந்து அவன் பக்கத்தில் உரசி உட்காந்துட்ருக்கா. தள்ளி போனாலும் பக்கத்தில் போய்ட்டு உட்காந்துட்ருக்கா. அப்போ பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா அழகா. உடனே இவன் வந்து என்ன பண்ணுறான்னா வேணும்னே போயிட்டு நம்ம ஹீரோயினி வெறுப்பேற்றுறதுக்காக அவகிட்ட போயிட்டு ரொம்ப க்ளோஸாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். அதை பார்க்கும்போது இவளுக்கும் லைட்டாக வந்து ஜெலஸ் ஆகத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் பெருசாக அதை கண்டுக்காத மாதிரியே உட்காந்துருக்கா. திடீர்னு பார்த்தா லைட் ஆஃப் ஆகுது. என்னாச்சுன்னு பார்த்தா திரும்ப லைட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினி அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணு மாதிரியே வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஃபேஸையுமே மறைச்சிட்டு வந்து நம்ம ஹீரோ கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் என்ன நினச்சிக்கிட்டானா இங்கே அந்த பொண்ணு தான் டான்ஸ் ஆடுறா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கூட தான் சேர்ந்து ரொமான்டிக்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு பொண்டாட்டியை பார்த்தா பொண்டாட்டி அங்கே இல்லை, எங்கே போனா இவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோயினி மாஸ்கை ஓப்பன் பண்ணி காட்டுறா. பார்த்தவனுக்கு பயங்கரமான சாக்கு. அப்போ நம்ம இவ்வளோ நேரம் பொண்டாட்டி கூட தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அவளுமே சொல்கிறா, நானும் ஒரு சராசரி பொண்டாட்டி தானே, அப்படி இருக்கும்போது என் புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு சும்மா இருப்பேனா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. உடனே இவன் வந்து என்ன பண்ணுறான்னா அவளை தூக்கிக்கிட்டு அப்படியே ரூமுக்கு வந்துடுறான். எதுக்காக என்னை தூக்கிட்டு வரீங்க, ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என்னம்மா பேசிகிட்டு இருக்க, உன்னோட கால்லாம் வந்து டான்ஸ் ஆடினதில் பயங்கரமாக வலிக்கும்ல, அப்படி இருக்கும்போது நீ எப்படி நடக்கலாம், அதான் நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு அவளை பெட்டில் உட்கார வச்சுட்டு செப்பல்லாம் வந்து கழட்டி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சொல்லிட்டு இருக்கான், எனக்காக நீ இவ்வளோ எஃபெக்ட் எடுத்து டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்க அப்படிங்கும் போது நானும் ஒரு நல்ல புருஷனாக இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால், அதாவது நம்ம இப்போ ஹனிமூனுக்காக தான் நான் வந்திருக்கோம், ஸோ அந்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே அவகிட்ட நெருங்கி போயிட்டு இருக்கான். அவளுக்குமே வந்து நர்வஸாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவனை தடுக்கலை.
அதுக்கப்புறம் அவன் நெத்தியில கிஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவளும் கண்ணை மூடிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அவனை ஆளை காணோம். எங்கே போனான்னு பார்த்தா அவன் அங்கே இருக்கிற ரூம் வாசக்கிட்ட நின்றுட்டு இருக்கான். என்னாச்சுன்னு கேட்டால் அங்கே பெட்டுக்கிட்ட வந்து கண்ணை காமிச்சிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே ஒரு gift பாக்ஸ் தான் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நைட் ட்ரெஸ் இருக்குது போல். ஸோ அதை போட்டுட்டு ரெடியாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடவும் இவளும் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டா. வந்து பெட்டில் வந்து உட்காந்துருக்கா. பார்த்தா அவனுமே வந்து பக்கத்தில் வந்து அவளோட ஷோல்டர் கிட்ட கையை வச்சுட்டு இருக்கான். இவளும் லைட்டான ஸ்மைலோட பெட்டில் போய் படுத்துக்கிறா. அதுக்கப்புறம் சரி நம்ம ஹீரோயினுக்குள்ளே நடக்க வேண்டியது நடக்குதுன்னு பார்த்தா அதுதான் இல்லை. நம்ம ஹீரோயினி வேற ஒருத்தவங்க கூட பெட்டில் படுத்துருக்கா. நம்ம ஹீரோ இதெல்லாம் தூரத்துலேருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான். வாவ், இன்னும் ஒரு அற்புதமான காட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டக்குனு இவ பார்த்துட்டு பயந்து போயிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு இருக்கா. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அந்த பையலும் வந்தவனும் அங்கே இருந்து கிளம்பி போயிடுறான். இவனும் சொல்லிட்டு இருக்கான், நீ இதுக்காக தான் ஹனிமூன் வந்தியா, இதுக்கு எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வரணும், வேற எவன் கூடயாவது வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு தப்பாக பேசும். என்னதான் இருந்தாலும் இவன் பண்ணது ரொம்ப தப்பு இல்லையா. அவளுக்கே பயங்கரமாக கோவம் வந்துடுது. நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு, நீங்கள் இவ்வளோ கேவலமான வேலை பார்த்துருக்கீங்க. நான் உங்களுக்காக தான் ஆசையாக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் வேற ஒருத்தனும் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட அனுப்பிச்சி வச்சிருக்கீங்க. நீங்களாம் ஒரு நல்ல புருஷனா, நீங்கள் நல்ல மனுஷன் கூட கிடையாது. நீங்கள் ஒரு மிருகத்தனமான ஆள். அதனால தான் இப்படி ஒரு கேவலமான வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ என்ன உங்களுக்கு, நீங்கள் என்ன தோக்கடிக்கணுங்கிறதுக்காக தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காக இந்த லெவலுக்கு நீங்கள் இறங்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நானே ஒத்துக்கிறேன், நான் தோத்துட்டேன், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் கையில் போட்டிருந்தா அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கு போல். ஸோ அதை கழட்டி நம்ம ஹீரோ கையில் கொடுத்துட்டு கோவமாக இங்கேருந்து போயிடுறா. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ பண்ணது ரொம்ப தப்பான காரியம். பட் ஏன் இவன் இப்படிலாம் பண்ணான்னு தெரியல. இப்போ இந்த பக்கம் நம்ம இஷாந்த் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வந்து பார்த்தா ரூமே வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கா போல். சொன்னாப்புல அவளுமே வந்து பெட்டில் படுத்துருக்கா. இவனும் போயிட்டு ஆசையாக வந்து பார்க்குறான். அவளுமே வந்து லைட்டான ஸ்மைலோடு நின்றுட்டுருக்கா. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உடனே இவனும் போயிட்டு அவள் கூட ஒன்று மண்ணா இருந்துடுறான். இப்படிலாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கா. அதே சமயத்தில் ஹாலில் வந்து கான்பேகமாக காட்டுறாங்க. அவள் தான் ரூமில் இருக்காளே. அப்போ இந்த கான்பேகம் யாருன்னு தெரியலை. அவள் என்ன பண்ணுறான்னா மாமியார்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு, சரி நான் போயிட்டு இஷாந்த்க்கு ஜூஸ் கொடுத்துட்டு வரேன் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ரூம் டோரை வந்து தட்டிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கத்துலேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அது அச்சசல் நம்ம கான்பேகம் தான். ஒரே நேரத்தில் 2 இடத்துல இருக்கா. அது எப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எஸ், இந்த பக்கம் நிற்கிறது தான் உண்மையான கான்பேகம். அந்த பக்கம் நம்ம இஷாந்த் கூட ஒன்று மண்ணா இருந்தது வேற ஒரு பொண்ணு. ஒரு மாதிரி கான்பேகம் மாதிரி வந்து அவங்க கூட ஒன்று மண்ணா இருந்திருக்கா. இப்போ வந்து அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா, திரும்ப போயிட்டு நீ அவன் கூட படுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ போயிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இஷாந்த் வந்து வேற ஒரு பொண்ணு கூட படுத்துருக்கான். அதை பார்த்துட்டு இவ அதிர்ச்சி ஆகிற மாதிரியும் கிளாஸை போட்டு உடைக்கிற மாதிரியும் டக்குன்னு அவன் பார்த்துட்டு ஷாக் ஆகிற மாதிரியும் இப்படிலாம் ஒரு சீனை வந்து இவ கிரியேட் பண்ணி வச்சிருக்கா. என்ன நடக்குது அப்படிங்கிறது இஷானுக்கு ஒன்றுமே புரியல. யார் இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உடனே இவ பதிலுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா அழுதுகிட்டு, என்ன காரியம் பண்ணிட்டீங்க இஷாந்த், வேற ஒரு பொண்ணு உங்கள் ரூமில் இருக்கா அப்படின்னா இங்கே என்ன நடந்துச்சு, அப்படின்னா நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா, என்னை ஏமாத்திட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அவனுக்குமே ஒன்றும் புரியல. மாமியாருமே அங்கேருந்து வந்து ஓடி பார்த்துட்டு அவங்களுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை, இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, நீ தானே இங்கே இருந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னா. நான் எங்கே இருந்தேன், நான் அத்தை கூடலாம் இருந்தேன், அத்தை நீங்களே சொல்லுங்கள், நான் இவ்வளோ நேரம் எங்கே இருந்தேன் நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அவங்களுமே சொல்கிறாங்க, ஆமாப்பா இவ ஏன் கூட தான் இருந்தா. அப்புறம் இந்த பொண்ணு யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அவன் எனக்கு சத்தியமாக தெரியாதம்மா, இவ்வளோ நேரம் இங்கே கான்பேகம் தான் இருந்தா, இப்போ எப்படி இந்த பொண்ணு இங்கே வந்தாலாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா. இவ உடனே போது நிறுத்துங்க உங்கள் ட்ராமாவை, எப்படியோ எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல, நான் ஒத்துக்கிறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவங்க கூட ஒன்றா இல்லை தான், அதுக்காக நீங்கள் வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு என் வீட்டில் என் ரூம்லேயே நீங்கள் வந்து அந்த பொண்ணு கூட தப்பு பண்ணியிருக்கீங்களே, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி கோவமாக போயிடுறா. இவனுக்கும் ஒன்றும் புரியல, மாமியாருக்கு அரிக்குமே ஒன்றும் புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து வந்தவ சாட்டையை எடுத்து தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே இவன் போயிட்டு தடுக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ, தண்டனை கொடுக்குற அப்படின்னா அது எனக்கு கொடு, ஏன்னா நான் தானே தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நான் பண்ண தப்புக்கான தண்டனையா நீ என்ன வேணா கொடு, நான் உனக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவ பொசுக்குன்னு உங்கள் சொத்தெல்லாம் என் பேருக்கு எழுதி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே மாமியாருக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்னம்மா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் தை, இத்தனை நாளாக உங்கள் பேரில் தானே அந்த சொத்தெல்லாம் இருக்குது, அதெல்லாம் என் பேரில் எழுதி வைங்க, இதுதான் உங்கள் பையன் பண்ண தப்புக்காக நான் கொடுக்குற தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் மாமியாருக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா பேசிகிட்டு இருக்க நீ, அவன் தப்பு பண்ணதுக்கும் நீ சொத்து எழுதி கேட்கறதுக்கும் என்னம்மா சம்மந்தம் இருக்கா அப்படின்னா, என் பையனை நீ சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் உங்கள் பையனை சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ அதை தான் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதிகாரமாக கேட்டுட்ருக்கா. என்னம்மா உன்னோட பேச்சு வார்த்தைலாம் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இதுக்கப்புறம்
இதுக்கப்புறமே என்னால் நடிக்க முடியாது, நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவளா நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறா. நான் ஒரு சூனியக்காரி, அப்புறம் இந்த உண்மை வந்து உன்னோட மாமியாருக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால அந்த கேள்வியை நான் தான் பிடிச்சி வச்சிருக்கேன். அப்புறம் உன்னோட பையன் இம்தியாஸ் அவனும் இப்போ என்னோட கஸ்டடியில் தான் இருக்கான். இப்போ உங்களுக்கு வேற வழியே இல்லை, போயிட்டு சொத்து பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான கோவம் வந்துருது. என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேச போனால் டக்குனு இவன் மந்திரத்தை போட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து கட்டுப்படுத்தி வச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறத தானே செய்யணும். ஸோ அதனால மாமியாரையுமே அழைச்சிட்டு போயிட்டு சொத்து பத்திரத்தை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. மாமியாரும் வந்து சொத்து பத்திரத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் இவளுக்கு தான் மந்திர சக்தியை யூஸ் பண்ணால் கண் பார்வை தெரியாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் முன்னாடி உள்ள கதை. இப்போ வந்து அவளோட ஹேர் ஸ்டைலே மாறி இருக்கு, நீங்கள் கவனித்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து அவள் முடியை தியாகம் பண்ணதுனால அவளுக்கு இப்போ இந்த மந்திர சக்தியை யூஸ் பண்ணுறதுனால கண் பார்வைலாம் போகலை. ஸோ அதனால் இப்போ ஒரு சராசரி சூனியக்காரி தான். பட் சக்தி வந்து இவளுக்கு டெம்பரரியாக தான் கிடச்சிருக்கா இல்லை பர்மனெண்ட்டாக கிடச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியல, போக போக தான் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.